தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாளை தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 6 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் தாமிரபரணி ஆற்றில் உபரி நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மருதூர் அணையில் 11.8 அடி, ஸ்ரீவைகுண்டத்தில் 11.6 அடி, கோரம்பள்ளத்தில் 1.7 மீட்டர் நீர்மட்டம் பதிவாகியுள்ளது. இன்று 3 மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் ஆற்றில் நீர்வரத்து மேலும் உயரும் வாய்ப்பிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிப்போர் ஆற்றில் இறங்காமல், கரையோரம் செல்லாமல் பாதுகாப்புடன் இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியான மழை காரணமாக மணிமுத்தாறு அணையில் நீர்வரத்து உயர்ந்துள்ளது. 118 அடி திறன் கொண்ட அணையின் நீர்மட்டம் 105 அடியாக பதிவான நிலையில் முன்னெச்சரிக்கையாக 4000 கன அடி நீர் பிரதான மதகுகள் வழியாக திறக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அணைகளிலிருந்து மொத்தமாக 12,000 கன அடி நீர் தாமிரபரணியில் வெளியேற்றப்படுகின்றது. அதிகரித்த நீர்வரத்து காரணமாக ஆற்றங்கரையோர கிராமங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆற்றில் இறங்காதீர்கள், கால்நடைகளை ஆற்றில் இறக்க வேண்டாம், கரையோர பகுதிகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கனமழை காரணமாக 5வது முறையாக அடவிநயினார் கோவில் அணை நிரம்பியது. தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஞாயிறு இரவு கனமழை பெய்ததன் காரணமாக நீரோடைகள் மற்றும் அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து மேக்கரை அடவிநயினார் கோவில் அணை 5வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து புதிய தலைமுறை பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகளை எடுத்துள்ளது. அணைக்கு வரும் 185 கன அடி நீர் அப்படியே அனுமன் ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அணை நிரம்பியதால் பிசான சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் மற்றும் ஏற்காடு மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக வாணியாறு அணையின் நீர்மட்டம் 63 அடியாக உயர்ந்ததால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக வாணியாற்றில் அதே அளவு உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. ஏற்காடு மலைப்பகுதியில் மழை நீடித்து வருவதால் நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெங்கடசமுத்திரம், மோளையானூர், மௌசி உள்ளிட்ட கரையோர கிராமங்களுக்கு பொதுப்பணித்துறை வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உபரி நீரால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சூழ்ந்த மழைநீர் அப்புறப்படுத்தப்பட்டது. கனமழையால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் சிகிச்சை பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்டவற்றில் மழைநீர் புகுந்ததில் நோயாளிகள் சிரமமடைந்தனர். இதைத் தொடர்ந்து மாநகராட்சி மூலம் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கனிமொழி எம்பி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பார்வையிட்டு நிலைமை குறித்து டீன் சிவக்குமாரிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி எம்பி மருத்துவமனையில் சூழ்ந்திருந்த தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் மக்கள் வசிப்பிடங்களில் தண்ணீர் புகாத வகையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். 97 இடங்களில் புகலிட மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எங்கேயாவது பிரீச்சஸ் இருந்தால் அதை உடனே சரி செய்யறதுக்கு 30,000 மணல் மூட்டைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.
எல்லா இப்போ கோரம்பள்ளமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வந்து 1.9 மீட்டர் அளவு தான் வந்து அங்கே தண்ணி தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கு அந்த அளவை மீறும் பொழுது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுகிறது. அதனால் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் தண்ணி வந்து அதிகமாக புகுந்து விடக்கூடிய அபாயம் ஏற்படாத வகையிலே எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்தோடு காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் கடல் சீற்றத்தோடு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து பேசிய புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களை உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் ஆட்சியர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி வரை நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டையில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவாரூர், தஞ்சை, நாகையிலும் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்பதால் வரும் 28ஆம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் ஆழ்கடலில் மீன்பிடிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 5 விழுக்காடு அதிகம் பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நேற்று 23ஆம் தேதி நவம்பர் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு அது வலுவடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது. 3வது சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளில், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது.